ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி தாங்க கடைசி நாள். இன்றைக்கி நைட்டு வந்து ஃப்ளைட்டு புக் பண்ணியாச்சு. ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு ஃப்ளைட்டுங்க. ஸோ இன்றைக்கி ஸ்பேயை சுற்றி பார்த்துட்டு நைட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிறதாங்க பிளானு. ஆக்சுவலாக என்னாச்சுன்னாங்க, நாங்கள் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் தான் தங்கியிருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா. நாள் நைட்டு வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் ஷூட்டிங்க. என்னென்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்த வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. ஏதோ அவங்களுக்குள்ள இன்னொருத்தர் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. ஏதோ அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் போல் இருக்குதுங்க. கரெக்டாக அந்த ஸ்ட்ரிப்போட அந்த ஸ்ட்ரீட் இருக்கு இல்லைங்களா, அந்த பெலாஜி வாட்டர் ஃபவுண்டெயினு, அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. நாங்கள் நைட்டே பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 போலீஸ்கார்கிட்ட இருந்தது, ஆம்புலன்ஸ் இருந்தது, எல்லாமே இருந்தது. பட் எங்களுக்கு அங்கே டாப் ஃப்ளோரில் இருந்தனால எனக்கு கிளியராக எதுவுமே தெரியலைங்க. ஏதோ சம்திங் நடந்திருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுது. அப்புறம் அடுத்த நாள் நியூஸில் பார்க்கும்போது தான் வந்து இந்த மாதிரி ஷூட்டிங் நடந்திருக்குது அப்படின்ட்டு இருந்ததுங்க. அது வந்து என்ன இருக்குதுன்னா, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன்ட்டு வீடியோ வந்து லைவாக எடுத்துக்கிட்டே ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாமே அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்குதுங்க. பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா நாளும் அந்த ஸ்ட்ரீட்லேயே தான் நடந்துகிட்ருந்தோம். இன்றைக்குமே வந்து முடிச்சுட்டு நாளைக்கு வெக்கேட் பண்ணும்போதுமே அதே மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டில் தான் நடந்து போகணும். என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பயமே எடுத்துருச்சுங்க. ஏன்னா வந்து இது நமக்கு ஷூட்டிங் அங்கங்கே கேட்போங்க. நமக்கு பக்கத்துலேயே கீழேயே அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படி தான் இருந்தது. ஸோ எங்களுக்கு ஃப்ளைட் வந்து நைட்டு 11:30க்கு வந்து புக் பண்ணியிருந்தோங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, ஃப்ளைட்டுமே டிலே ஆகிடுச்சிங்க. என்னன்னு தெரியல. 11:30க்குன்ட்டு இருந்தது. அப்புறம் 12 மணின்னு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மணி 2 மணின்னு கடைசியில் 2 மணிக்கு தாங்க ஃப்ளைட் எடுத்தாங்க. நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clockலாம் போயிட்டோம். ஏன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப அங்கே இருக்க வேண்டாம், நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 மணிக்கெலாம் போயிட்டோங்க. சாப்பிட்டு போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் ஒரு மணி நேரமாக தள்ளி வீட்டுக்கு வந்து அட்லாண்டா ரீச் ஆனது காலையில் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு தாங்க ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்பியர் தான் சுற்றி பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ நான் கேப் புக் பண்ணிட்டேங்க. எனக்கு அந்த சீலில் நடக்கிறதுக்குமே ஒரு மாதிரி இருந்தது. ஸோ கீழே வந்தோடனே கேப் வந்து பார்த்திங்கன்னா, கேபுக்கெலாம் வந்து எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஷேர்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு வே இருக்குங்க. அந்த வேல போயிட்டு நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட $12 என்னமோ ஆச்சுங்க. ஏன்னா அங்கேருந்து கரெக்டாக 1 மைல் தான். ஸோ $12ங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஷோ தாங்க புக் பண்ணியிருந்தோம். போஸ்ட் கார்ட் ஃப்ரம் எர்த் அப்படிங்கிற ஒரு ஷோ தான் புக் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4D ஷோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. லைவ்லியாக அந்த ஸ்பியரே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டோம் மாதிரி ரவுண்டாக தாங்க இருந்தது. உள்ளுக்குள்ளே போனால் அந்த ஸ்க்ரீனே வந்து ரொம்ப கர்வாக நம்மளை சுற்றி ஃபுல்லாக ஸ்க்ரீனாக தாங்க இருந்தது, நம்ம உட்கார இடத்த தவிர. அந்த உள்ளே வந்து ஷோ நடக்கும்போது ஷோ பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ஃபுல்லாக மூவபுளாக இருந்ததுங்க. ஒரு மாதிரி நாமளே மூவ் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு டிக்கெட் வந்து $100 வந்ததுங்க. $107 வந்துச்சு. அது வந்து எப்படின்னா, நம்ம சூஸ் பண்ணுற சீட்டை பொறுத்துங்க. கொஞ்சம் கீழாக சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைஸ்லாம் வந்து ஒரு சீட்டோட ப்ரைஸு $250, $280, $220ன்னு அந்த மாதிரி வருதுங்க. அந்த சென்டர் கொஞ்சம் கார்னர் அந்த மாதிரி ஒரு இதுவுமே மாற ப்ரைஸ் வந்து நல்லா வித்தியாசங்க. ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது பாருங்கள். ஒரு சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அதிலே வந்து காமிப்பாங்க அந்த வெப்சைட்லேயேங்க. நாங்கள் புக் பண்ணியிருந்த சீட் வந்து பார்த்திங்கன்னாங்க ரோ வந்து 407ங்க. ஸோ அதில் வந்து 2 சீட் புக் பண்ணியிருந்தோம். நானும் குட்டி மட்டும் தான் போயிருந்தோம் இல்லைங்களா. ஸோ என்ன பிளான் பண்ணோன்னா, உள்ளே போயிட்டு ஸ்பியருக்கு போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எங்களோட ஷோ டைம் வந்து 2:30க்கு பண்ணியிருந்தாங்க, 2:30 PM-க்கு. ஸோ அங்கே வந்து டைமுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஷோ போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அவங்க வந்து உள்ளே ஃபுல்லாக ஷோ மட்டும்தான் இருக்கும் போல் இருக்குதுங்க. உள்ளே என்ட்ரானோனையுமே அந்த 2:30 வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே நாங்கள் 2:30 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து செக்லாம் பண்ணிவிட்டு விட்டாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக திங்ஸ்லாம் எல்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணி தாங்க விடுறாங்க. ஒரு சில திங்ஸ்லாம் வந்து அவங்க அலோவ் பண்ணுறதும் இல்லை. உள்ளே போனதுக்கப்புறம் வந்து 2 ஹியூமனாய்ட் ரோபோட் இருந்ததுங்க. ஏஐ தான். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கான ஆன்சர் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்லிச்சுங்க. அது இல்லாமல் நம்ம தமிழை பற்றி கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் கூட அது ஆன்சர் பண்ணுச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருந்தது. அப்பா பயங்கரமாக பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் மெயினாக அதோட கண்ணு தாங்க. நம்ம பேசும்போது கண்ணை வந்து அங்கெங்கேயோ சுற்றி பார்த்துட்டே தான் பேசுச்சு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் நம்ம சீட் புக் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளோருங்க. நாங்கள் வந்து அந்த 407ன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ எங்களுக்கு வந்து 2வது ஃப்ளோரில் தான் இருந்தது, 3rd ஃப்ளோரில் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டுங்க, அங்கேயே
வந்து ஏன்னா இது கைண்ட் ஆஃப் மூவி மாதிரினால வெளியே வந்து இது பாப்கார்னு ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. சரின்ட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு எல்லாமே செல்ஃப் செக் அவுட்டு தான். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு தான் நாங்கள் மூவிக்கே போனோம். அங்கே வந்து மூவிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தியேட்டர் செட்டப் வந்து கர்வாக இருந்ததுங்க. ஆல்ரெடி ஸ்பியரே வந்து ஒரு டோம் மாதிரி ரவுண்டாக தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு கர்வாக தான் இருந்தது. ரொம்ப ஸ்டீப்பாக இருந்ததுங்க. இறங்கும்போது கொஞ்சம் வந்து தலை சுற்றுற மாதிரியே இருந்தது. ரொம்ப ஸ்டீப்பாக அந்த ஸ்பேஸ் வந்து சின்னதாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க இறங்கும்போது. ஸோ மற்றபடி தியேட்டர்லாம் ரொம்ப அழகாக தான் இருந்தது. இதுதான் வந்து அந்த என்ட்ரன்ஸுங்க நம்ம உள்ளே போகிறதுக்கு. வெளியிலேயே வந்து நம்பர் போட்டிருப்பாங்க. நம்ம எந்த நம்பரில் புக் பண்ணியிருக்கோமோ அந்த ரோக்கான நம்பர்ஸ் வந்து வெளில இருக்குதுங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய்க்கலாம். ஷோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 மினிட்ஸுங்க. 50 மினிட்ஸ் ஷோ தான். நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலி போஸ்ட் கார்ட் ஃப்ரம் எர்த் அந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேஸ்ட் ஆன் அந்த நேச்சரை பற்றி தான். நம்ம நேச்சரை வந்து எப்படி ஸ்பாயில் பண்ணுறோம், அதனால் என்னென்னலாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அதனால் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுல்லாகவே அதில் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த விஷுவல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி நம்ம கண்ணுக்கிட்டேயே வர மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் வந்து ஒர்த் வாட்சிங்க. மறுபடியும் போய் பார்க்கலான்னா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. மேபி வேறு ஷோ வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு டைம் கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஒரு டைம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. உள்ளே போய் உட்காந்தோன்னே கரெக்டாக இந்த ஸ்க்ரீன் மட்டும் இருந்ததுங்களா. ஸோ இது மட்டும்தான் வரும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சோம். பட் ஒன்ஸ் வந்து அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த என்டையர் டோமேங்க இது ஃபுல்லாக சீட்டிங். அந்த பர்பிள் கலராக இருக்குது இல்லைங்களா, இது ஃபுல்லாகவே சீட்டிங்கு. மீதி சைடு ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் தாங்க. நீங்கள் வந்து நேராக பார்க்கலாம், மேலே பார்க்குற மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரீன் தான். பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஷோ முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா, நேரா எக்ஸிட் போகிற மாதிரி தாங்க இருந்தது. அந்த ஏஐ வந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. மறுபடியும் போய் அதை பார்க்குற மாதிரிலாம் இல்லைங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பியரில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஷோக்கு மேலே நடக்குதுங்க. ஸோ அடுத்தடுத்த ஷோக்கு அவங்க ரெடி பண்ணணுன்ட்டு அதெல்லாமே பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ஒர்த்து விசிட்டிங் தான் சொல்லுவேன். ஏன்னா இதை வந்து எப்படி இருக்குதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போகலாங்க. ஸோ எல்லாம் பார்த்துட்டு நேராக பக்கத்தில் வந்து தாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க போனோம். அங்கே ஒரு 2 மைல்லே இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல ரேட்டிங் போட்டிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தாய் ரெஸ்டாரண்ட்னாவே ரொம்ப பிடிக்குங்க. எப்போ போனாலுமே கண்டிப்பாக ஒரு ட்ரங்கன் நூடுல்ஸ் ஆச்சும் வாங்கிடுவோம். ஸோ இன்றைக்குமே சிக்கன் ட்ரங்கன் நூடுல்ஸும் சிக்கன் மோமோஸ் தாங்க வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃபுட்டு செம்ம சூப்பராக தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க. லாஸ் வேகாஸ் ட்ரிப்பும் இனிதே நல்லதாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.